எப்படி நீங்க பேட்டிஸ் செஞ்சு வச்சுட்டீங்கன்னா, உங்க பிள்ளைங்க லஞ்ச் பாக்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபியா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் பர்கர்ல இந்த பேட்டிஸ் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ யம்மியா இருக்கும். இன்னைக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன் மின்ஸ் சிக்கனு. அதாவது 1/4 கேஜி மின்ஸ் சிக்கன் கூடிய மெஷர்மெண்ட்ஸ் தான் நான் சொல்லியிருக்கேன். இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில நல்லெண்ணெய் ஊத்திட்டு, நல்லா ஃபைனா சாப் பண்ண 2 பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணி நல்லா நீங்க வந்து சாட்டே பண்ணுங்க. அது கலர் சேஞ்ச் ஆகி வர மோஸ்ட்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிட்டு, அது ஒரு நிமிஷம் குக் ஆகட்டும். அந்த வாசனை வர மோஸ்ட்ல நம்ம கழுவி இந்த ட்ரெயின் அவுட் பண்ணி வச்சிருக்கிற இந்த மின்ஸ் சிக்கனை நான் இதில் ஆட் பண்றேன். நல்லா நீங்க டாஸ் பண்ணுங்க. அந்த சிக்கன் வந்து கலர் சேஞ்ச் ஆகும். கலர் சேஞ்ச் ஆகி நல்லா குக் ஆயிருக்கும். இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டு, அதோட கொஞ்சம் பெப்பர் அண்ட் கரம் மசாலா பிள்ளைங்களுக்கு நம்ம கொடுக்குறதுனால அந்த ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணா தூக்கி வச்சிருவாங்க. ஸோ இப்படி நீங்க ஆட் பண்ணீங்கன்னா பிள்ளைங்களுக்கு வந்து அந்த ஃப்ளேவரும் ஆட் ஆகும். இது எல்லாத்தையும் நல்லா சாட்டே பண்ணிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிருங்க. நல்லா கூல் டவுன் ஆன உடனே ஆல்ரெடி நான் வந்து 2 or 3 பிக் மேஷ் பொட்டேட்டோவை நல்லா மேஷ் பண்ணி வச்சிருக்கேன் குக் பண்ணி. அதையும் இது உள்ள ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் பிரெட் கிராம்ஸ் அண்ட் 1 எக் பைண்டிங்காக இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா பைண்ட் பண்ணி எடுத்துட்டு சின்ன சின்ன பேட்டிஸாக போட்டிங்கன்னா உங்களுடைய கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு நான் இதை வந்து ஸ்நாக்ஸாக நல்லா ஷாலோ ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்கேன்.